உட்பட அனைவரும் பேருரை பதிவு செய்யும். மத்திய சுற்றுச்சூழல் வனம் மற்றும் காலநிலை மாற்ற அமைச்சகம், வைரவி ஃபவுண்டேஷன் மற்றும் சோபா ஆகியோரை அற்புதம் பங்கேற்றோம். சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு இங்கே வருகை தந்திருக்கும் நமது சிறப்பு விருந்தினர் பத்மநாபபுரம் கமிஷனர், நகராட்சியினுடைய கமிஷனர் அவர்களையும், இந்த ஸ்கூல், இந்த பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் அவர்களையும் மற்றும் ஜவான்ஸ் டீம் அனைவரையும், அதேபோல் ஐயப்பா காலேஜினுடைய மாணவிகள், பேராசிரியர் அவர்களையும் மற்றும் நமது லயன்ஸ் டீம் மற்றும் அடிஷனல் டைரக்டர், ரிட்டையர்ட் அடிஷனல் டைரக்டர் நிஜாம் சார் அவர்களையும், அதுபோக வந்திருக்கும் நகராட்சியினுடைய பணியாளர்கள், தூய்மை பணியாளர்கள் மற்றும் வைரவி ஃபவுண்டேஷனுடைய பணியாளர்கள், வாலிபர்ஸ் அனைவரையும் இந்நேரத்தில் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, வைரவி ஃபவுண்டேஷனுடைய ஆக்டிவிட்டிஸ் பார்த்தீங்கன்னா தேசிய பசுமை படையினுடைய இணைந்து கிட்டத்தட்ட ஒரு 20 ஆண்டுமாக பணியாற்றி கொண்டிருக்கிறோம். அதன் பிறகுதான் நாங்கள் வைரவி ஃபவுண்டேஷன் ரெஜிஸ்ட்ரேஷன் 15 இயர்ஸ் ஆகுது. ஒரு 5 வருடம் தேசிய பசுமை படையினுடைய இணைந்து பணியாற்றி அதன் பிறகுதான் வைரவி ஃபவுண்டேஷன் நாங்கள் தனியாக பண்ணிட்டு இருக்கோம். இதுல ஃபுல்லாவே எங்களுடைய மோட்டிவேஷன் பாத்தீங்கன்னா இயற்கை சார்ந்தது, சுற்றுச்சூழல் மற்றும் நமது வாழ்வியல் ரீதியாக என்னென்ன இயற்கை சார்ந்து இருக்க முடியுமோ இதைதான் எங்களுடைய மோட்டிவேஷன். மற்றும் பெண்களுக்கு, குழந்தைகளுக்கு, இளைஞர்களுக்கு மத்தியில முதலாவது மனிதனுக்கு தேவையானது இயற்கை சார்ந்து நாம் ஆரோக்கியமா வாழ்வதற்கு என்னென்ன தேவைகளோ அந்த தேவைகளை இறைவன் ஏற்கனவே நமக்கு இந்த பிரபஞ்சத்துல கொடுத்திருக்கிறாரு. இனி வரக்கூடிய ஃபியூச்சர் என்ன அரசாங்கமே எல்லாமே செய்யணும்னு உள்ள நோக்கத்துல நம்ம இருக்கக்கூடாது. அரசாங்கத்துக்கு நிறைய கடமைகள் இருக்கு. சோ அதோட இணைந்து நம்ம பண்ணணும். நம்மளுடைய பங்கு என்ன? ஏதோ பிறந்தோம், ஏதோ வாழ்ந்தோம், இருந்தோம் இல்லாமல் நாம் பிறந்தோம், சாதித்தோம், ஏதாவது ஒரு நல்லதை செய்துட்டு போகணும் ஒரு கடமையோடு நம்ம வாழ வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு முடித்துக் கொள்கிறேன். நன்றி. இந்த சுற்றுச்சூழல் தினம் 1972 ஸ்வீடன் நாட்டில் ஸ்டாக்ஹோம் ஒரு இடத்துல யுனைடெட் நேஷன்ஸ் என்விரான்மென்ட் ப்ரோக்ராம் UNEP அவங்க ஒரு உலகம் முழுமைக்குமான ஒரு சுற்றுச்சூழல் முக்கியத்துவத்தை மாற்றும் விதமாக ஒரு கான்ஃபரன்ஸ் ஏற்பாடு செய்திருந்தாங்க. பூமிக்கு வேறு எங்கும் கிளைகள் கிடையாது, இந்த பூமி மட்டும்தான் இருக்கிறது, இதை நாம் பாதுகாக்க வேண்டும் என்கிற ஒரு நிலைப்பாடை எடுத்து அந்த ஆண்டிலிருந்து தொடர்ந்து ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் 5ஆம் தேதி இந்த டேவை சுற்றுச்சூழல் தினமாக கொண்டாடி கொண்டிருந்தோம். அந்த குப்பையை புதுச்சி கொடுக்கறதுக்கு இன்னும் நமக்கு மனம் வரல. இப்ப சுப்ரீம் கோர்ட் உத்தரவுப்படி சாலினி வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் 2026 ரூல் இப்போ புதுசா 1/4/2026 எஃபெக்ட் வந்திருக்கு. இதுல 4 வகையா பிளாஸ்டிக் கழிவுகளை நம்ம பிரிச்சு தரணும். வெட் வேஸ்ட், ட்ரை வேஸ்ட், சானிட்டரி வேஸ்ட், ஸ்பெஷல் வேஸ்ட். ஸ்பெஷல் வேஸ்ட்னா பேட்டரி, எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ், இதை மாதிரி உள்ள ரப்பர், கண்ணாடி இதெல்லாம் சேர்ந்துதான் இது தனித்தனியா நம்ம பிரிச்சு தரணுங்கிறதா இப்போ சாலிஸ் ரூல்ஸ்ல 2026 கொண்டு வந்திருக்காங்க. இதுல 100 கிலோவுக்கு மேல ஒரு தனிநபர் தனி வீட்டிலே தனி நிறுவனமோ ஒரு 100 கிலோவுக்கு மேல குப்பையை கையாடுறாங்கன்னா அவங்கதான் அந்த குப்பையை ப்ராசஸ் பண்ணணும், அவங்கதான் ஆளுனால அவங்கதான் பயன்படுத்திக்கணும். அவங்க ஹோட்டல்ல கவர்மெண்ட் ஹோட்டல் ஓபன் பண்ணிருக்காங்க. கவர்மெண்ட் ஆஃபீஸ் ஒரு ஹோட்டலே அந்த ஹோட்டல் ரிஜிஸ்டர் பண்ணி அந்த குப்பையை அவங்கதான் கையாளணும். அந்த வகையில அரசாங்கம் இப்ப 2026 நம்ம ரூல் எஃபெக்ட் வந்துட்டு அதனால நம்ம அந்த ரூலை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி அரசு வலியுறுத்தி இந்த மாதிரி 4 வகையான புதுசு தந்தாங்கனாலே நம்ம இந்த வேலைக்குழு முறையும் நம்மளுடைய மண்ணுக்கு வளமாகும், குப்பையை தரம் வச்சு கொடுக்கறதும் நகராட்சி எல்லாரும் ஓய்வு தான் 3 சுற்றுவாங்க 4 சுற்றுவாங்க கேட்க விரைவில் கட்டி வளம். நீங்கள் இன்று துவங்கி வைக்கின்ற பணியானது மாணவர்கள் செகண்ட் செய்யும்படி நாங்கள் பார்த்துக் கொள்வோம் என்று உறுதியளிக்கிறோம். நவ் ஃபார் கிளைமேட் அப்படிங்கிற ஒரு தீமா ஒரு மெசேஜ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வருஷம் இந்த ப்ரோக்ராமை கண்டக்ட் பண்றது அசர்பைஜான் என்ற ஒரு நாடு. இதை நடத்தும் முக்கியமான பொறுப்பு இருப்பவர்கள் சமூக செயல்பாட்டாளர்கள், அனிமா சங்கம், ரயில் சங்கம் போன்ற சேவை சங்கங்கள், அதுபோக பள்ளி கல்லூரி அதை சார்ந்த அமைப்புகள், இவைகள் தான்
அவர்களுக்கு முக்கியமான ஒரு பொறுப்பு என்னவென்றால் இயற்கையை பாதுகாப்பு. இன்னைக்கு எங்க குழந்தைகள்ல நிறைய பேர் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம், கிட்டத்தட்ட நாங்களாம் வாழ்ந்து முடிச்சிட்டோம். ஆனா அடுத்த தலைமுறைக்கு நாம கொடுக்க வேண்டியது முக்கியமான ஒரு 4 விஷயங்கள் தான். சுத்தமான நீர், சுத்தமான காற்று, சுத்தமான நிலம், சுத்தமான தாவரம். அதாவது லித்தோஸ்பியர், அட்மாஸ்பியர், ஹைட்ரோஸ்பியர், ஈகோஸ்பியர். இந்த 4 தான். இந்த 4 வந்து நம்ம அருமையாக பேணி வந்தாலே நம்ம அடுத்த தலைமுறை உருப்பட நிச்சயமாக செய்ய வேண்டும். அதற்கான மிகப்பெரிய பொறுப்பு நம்மளிடம் இருக்கிறது. அதை ஒருங்கிணைத்து சிறப்பாக செயல்படுத்திக் கொண்டிருக்கிறோம். திருமதி சோபா அவர்கள், சிவபிரகாஷ் அவர்கள், ஜவான்ஸ், அப்புறமா தேசிய பசுமை படை அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்து இயற்கை என்று சொல்லும்போது நிலம், நீர், தண்ணீர் மட்டுமல்ல, அதில் வாழக்கூடிய காற்று மட்டுமல்ல, அதில் வாழக்கூடிய உயிரினங்களும் தான் இயற்கையோடு சேர்ந்தது. அதனை பாதுகாக்க, பேணி பாதுகாக்க மரம் வளர்ப்போம், தண்ணீரை சுத்தமாக வைப்போம், மழை நீரை சேமிப்போம், தண்ணீர் சிக்கனத்தை பயன்படுத்துவோம், காற்று மாசுபடுவதை தடுப்போம். நாம் ஆக்சிஜனை எடுத்துட்டு கார்பன் டை ஆக்சைடை நம்ம வெளியிடுறோம். மரங்கள் கார்பன் டை ஆக்சைடை எடுத்துட்டு ஆக்சிஜன் வெளியிடுது. நமக்கு சுவாசிக்கிறதுக்கு ஆக்சிஜன் எவ்வளவு தேவையோ அவ்வளவு நம்ம மரங்கள்ல இருந்து இயற்கையாவே கிடைக்குது. அப்போ எண்ணற்ற மரங்களை நடும்போது நமக்கு தேவையான சுவாசத்துக்கான சுத்தமான காற்றும் கிடைக்கும், மாசு கட்டுப்படும். எனவே இந்த நல்ல நாளில் நாம் அனைவரும் உறுதியேற்றபடி இந்த சுற்றுச்சூழலை பேணி காக்க நாம் உறுதியெடுத்ததை நாம் குறைந்தது 10-25 பேருக்காவது அதை இன்றையே எடுத்துரைத்து இதனை நல்வழிப்படுத்த கேட்டுக்கொள்வதுடன் உங்கள் அனைவருக்கும் இந்த சுற்றுச்சூழல் தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். தேசிய சுற்றுச்சூழல் தினமான இங்கு நாம் எல்லாரும் ஒன்று சேர்ந்திருக்கிறோம். நெகிழியை குறைப்போம், இயற்கையை பாதுகாப்போம், எல்லாரும் வீட்டுக்கு ஒரு மரம் நடுவோம், பசுமையை பாதுகாத்து அடுத்த ஜெனரேஷனுக்கு தேவையான நீர், சுத்தமான நீர், காற்று, பசுமை, தூய்மை ஆகியவற்றை தூய்மையாக நல்ல வழியில் அடுத்த ஜெனரேஷன் கொடுப்போம் என்று கேட்டு வந்திருக்கும் அனைவருக்கும் நன்றி கூறி வாழ்த்துக்களையும் கூறி முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். We assure you that our volunteers will work with you to protect the environment and to save the environment for our future generation. Thank you. With wholehearted gratitude, we express our sincere thanks to My Ravi Foundation to collaborate with us. Thank you. பைரவி ஃபவுண்டேஷன் சார்பாக அவர்களுடைய ஊழியர்களுக்கும் இந்த பள்ளியின் சார்பாக வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். இப்பள்ளியிலிருந்து தொடங்குகின்ற இந்த நிகழ்ச்சியை இவ்வளவு அழகாக தொடங்குவதற்கு காரணமாய் இருந்த நகராட்சி கமிஷனர் அவர்களுக்கும் எங்கள் பள்ளியின் தலைமை ஆசிரியர் அவர்களுக்கும் ஜவான்ஸ் உறுப்பினர்கள் பெரியவர்கள் ஒவ்வொருவர்களுக்கும் பஞ்சாயத்திலிருந்து வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் எங்கள் பள்ளியின் சார்பாக வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஜூன் 5 உலக சுற்றுச்சூழல் தினம் இவ்வளவு சீரும் சிறப்புமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பூமியை எந்தவித மாசுமின்றி அடுத்த தலைமுறைகளுக்கு மாணவர்களுக்கு எப்படி கொண்டு போய் சேர்ப்பது என்பதை நாங்களும் மாணவர்களுக்கு தெல்ல தெளிவா சொல்லிக் கொடுத்திருக்கிறோம். அதற்கு உறுதுணையாக இருந்த எங்கள் பள்ளியின் தலைமை ஆசிரியர் அவர்களை மனமாற வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம். இயற்கை வளங்களை சிக்கனமாக பயன்படுத்துவேன், தூய்மையான மற்றும் பசுமையான சூழலை உருவாக்க எனது பங்களிப்பை வழங்குவேன். எனது குடும்பத்தினருக்கும் சமூகத்தினருக்கும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பின் அவசியத்தை எடுத்துரைப்பேன். பசுமையான பூமியை அடுத்த தலைமுறைக்கு வழங்க இன்று முதல் என்றும் பாடுபடுவேன். மரம் வளர்ப்போம், வளம் பெறுவோம், பசுமை காப்போம், பூமியை பாதுகாப்போம், ஒரு மரம் நடுவோம், ஒரு உயிர் காப்போம்.